கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் உறுதியாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 3வது சங்கீதத்திற்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். இந்த சங்கீதம் 3வது சங்கீதத்துக்கு முன்பாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதத்திலே இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இந்த சங்கீதம் என்ன பின்னணியத்திலிருந்து பாடப்பட்டதுன்னு நமக்கு ரொம்ப சுலபமாக இந்த சங்கீதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். தாவீது அவருக்கு எத்தனை குமாரர்கள் இருந்தாருன்னா ஏகப்பட்ட மனைவிகள், நிறைய குமாரத்திகள் இருந்தாங்க. இந்த அப்சலோம் தாவீதுக்கு 3வது குமாரன், அதாவது ஒரே மனைவியிடத்தில் பெற்ற பிள்ளைகள் கிடையாது. தாவீதுக்கு அநேக மனைவிகள் காணப்பட்டார்கள். ஏன்னா அவர் ஒரு ராஜாவா இருந்தபடினால் ஒவ்வொரு ராஜ்யத்தையும் கைப்பற்றும் போது அவருக்கு அநேக மனைவிகள் அவர் கொண்டிருந்தார். இது அப்சலோம் தாவீதுக்கு 3வது மகனாய் காணப்பட்டார். 1வது மகன் யாருன்னா அம்னோன் தெரியும். அந்த அம்னோன் மகன் அவன் தாமார் இடத்துல தவறாய் நடந்தபடினால் இந்த அப்சலோமே அவரை கொன்று போட்டார். முதல் மகன் இறந்து போயிட்டார். 2வது மகன் எலியாப் என்பவர். அவரை பற்றி வேதத்துல பெரிதாக எந்த குறிப்புகளும் காணப்படவில்லை. அதை வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாருன்னா, சிறு வயதிலேயே அந்த மகன் இறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2வது மகனும் கிடையாது. இப்ப கடைசியில யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தா 3வது மகன் அப்சலோம் இருக்காரு. இந்த அப்சலோம் எப்படி இருக்காருன்னா, இப்போ ராஜாவுக்கு அடுத்ததாக யாரு ராஜாவாகணும்? ராஜாவுடைய மகன் தான் ராஜாவாகணும். அப்போ முதல் 2 மகன்கள் இல்ல. அப்போ இவர் ராஜ்யபாரம் ஏற்பதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டவர். இந்த அப்சலோமை பற்றி இன்னும் விரிவா பார்த்தோம்னா, இந்த அப்சலோம் எப்படி இருப்பார்னா, இஸ்ரவேல் தேசத்திலேயே மிகுந்த சௌரியவான். அவரை போல ஒரு அழகுள்ளவன் இஸ்ரவேல் தேசத்திலேயே இல்லையா. ஏன்னு சொல்லி இவரோட பேக்ரவுண்டை கொஞ்சம் நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த அப்சலோமுடைய தாயார் யாருன்னு பார்த்தா மாக்காள். அந்த மாக்காள் யாருன்னா, ஒரு ராஜ புத்திரருடைய மகள். ஒரு தேசத்தின் கேசூர் அப்படின்ற ஒரு தேசத்தின் ராஜா இருக்காரு. ராஜாவுடைய மகள் தான் இந்த அப்சலோமின் தாய். அப்போ இவங்களுடைய பேக்ரவுண்டே என்னன்னு பார்த்துட்டேன்னா, ஒரு ராஜவம்சம், ஒரு ராஜ குடும்பம் தான் இந்த அப்சலோமுடைய தாயாரின் பேக்ரவுண்ட். இப்போ தாவீதுக்கு முதல் 2 மகன்கள் இல்லை. இப்போ 3வது மகன் யாருன்னா இந்த அப்சலோம். அப்போ அவருடைய மனதில் என்ன வந்திருக்குன்னா, அடுத்த ராஜா நம்ம தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு இந்த அப்சலோமுக்கு உண்டானது. அது மட்டுமல்ல, அந்த ராஜ்யபாரங்கள் நடக்கிற காலத்துல எப்படி இருக்கும்னா, ஒரு ராஜா மரிப்பதற்கு முன்பாகவே இன்னொரு ராஜாவை அந்த ராஜா பிரகடனப்படுத்திடணும். இவர் தான் ராஜான்னு சொல்லி முடிசூட்டிடணும். அப்படிதான் நடக்கும். ஆனா அந்த காலத்திற்கு முன்பதாகவே என்ன பண்றாருன்னா, இந்த அப்சலோம் சில காரியங்களை பண்றாரு ராஜாவாகிறதுக்கு ஏதுவா. என்னென்ன காரியங்கள் உண்டு பண்றாருன்னா, இன்றைக்கு நடக்கிற அதே அரசியல் களங்கள் தான் அன்றைக்கும் நடந்திருக்கு. அவர் தனக்குன்னு ஒரு ரதத்தை உண்டாக்கி கொண்டாரு. இந்த அப்சலோம் ரதத்துலதான் எங்க போனாலும் ரதத்துல. அப்போ ஒரு ரதத்துல போகும்போது அவருக்கான மதிப்பு, இவரு தான் ராஜான்ற மக்கள் மனதுல ஆழமா பதியக்கூடிய காரியங்களை இவர் செய்து கொண்டு வருகிறார். தன்னை சுற்றி எப்பொழுதும் ஒரு 50 பேரை வைத்துக் கொண்டிருக்கிறார். எங்க போனாலும் 50 பேர், வரும்போது 50 பேர். அப்போ இவருடைய சூழல் எப்படி காணப்படுகிறதுனா, ராஜாவாய் மாறுவதற்கான சூழ்நிலைகளை செய்கிறார். அது மட்டும் அல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, இந்த நியாயஸ்தலங்களில ஜனங்கள் நியாயம் கேட்கறதுக்கு வருவாங்க ராஜாவின் இடத்துல. இந்த மாதிரி எனக்கு வழக்கு உண்டாச்சுன்னு. உடனே இந்த அப்சலோம் அந்த காரியங்களை எல்லாம் தனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டார். எப்படி சொல்லுவார்னா, நான் நீதிபதியா இருந்தா இந்நேரம் உங்களுக்கு இதுக்கு நீதி கிடைச்சிருக்கும், சீக்கிரமா இந்த வழக்கை நான் விசாரிச்சிருப்பேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு ராஜகுமாரன் சாதாரணமான மனிதர்களிடத்துல நெருங்கி பழகி தனக்கு என்று சில ஜனங்களை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அவருடைய நோக்கம் முழுவதும் என்னன்னா, ராஜ்யபாரத்தை பிடிக்க வேண்டும் அப்படின்னு. இப்போ இந்த அப்சலோம் எங்க இருக்காருன்னா, தாவீதோடு கூட அவருடைய எருசலேம் பட்டணத்துல அங்க இருக்கிறாரு. அவர் அவர் தாவீதின் இடத்துல ஒரு நாள் போய் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த மாதிரி எருசலேம் தேவாலயத்திற்கு போய் பலிகளை செலுத்த வேண்டும், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பின்னாடி என்ன சூழல் நடக்குதுன்னா, அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு போய் அவர் பலி செலுத்தி கொண்டு வருகிறேன்னு ராஜாவின் இடத்துல பெர்மிஷன் வாங்கிட்டு அங்க போகிறார். ஆனா நடந்த காரியம் என்னவோ, அவர் தனக்கான சில ஜனங்களை தெரிந்து கொண்டு, அங்க பிரபுக்களையும் தெரிந்து கொண்டு, அந்த இடத்துல அவரையே ராஜாவாக பிரகடனப்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள போய் அங்க சில பேர் எல்லாம் சேர்ந்து அப்சலோம் என்ன பண்ணிடுறாங்க, ராஜாவாய் பிரகடனப்படுத்திடுறாங்க. அப்போ அப்சலோம் ராஜா வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லா எருசலேம் சுற்றிலும் பெரிய ஆரவாரம் உண்டாகிறது. இந்த செய்தி யாருக்கு வருகிறது என்றால் தாவீதுக்கு வருகிறது. அப்போ
ஒரு தேசத்துல ஒருத்தர் ராஜாவாய் சில ஜனங்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாருன்னா நடக்க போற அடுத்த காரியம் என்னன்னா, அவர்கள் எல்லாம் இந்த அரண்மனைக்கு என்ன பண்ணுவாங்க, முடிசூட்டி இருக்கிற ராஜாவை கொன்று போட்டு அந்த இடத்துல இவர் அரியணை ஏறிடுவார். இதுதான் ஜெனரலா நடக்கும். இது தாவீதுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த மாதிரி அப்சலோம் ஏமாற்றி விட்டான், அவன் ராஜாவாய் பிரகடனப்படுத்தி கொண்டான் தன்னை. எருசலேம்ல இருக்கிற அரண்மனையில் இருக்கிற தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே தாவீது என்ன செய்கிறார் என்றால், அவரும் அவருடைய மனைவிகளும் அவருக்கு உண்டான அவருடைய பிரதிநிதிகள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களை எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு நடந்து செல்கிறார். அவர் யாரு? ஒரு பெரிய ராஜா. அவரை ஏமாற்றினவர் வேற யாரும் இல்லை, தன் சொந்த குமாரன். அடுத்ததாக அவர் தான் ராஜாவாய் அரியணைப்படி வரணும்னா அவர் தான் பதவி ஏற்கணும். ஆனா களவாய் தன்னை ராஜாவாய் பிரகடனப்படுத்தி கொண்டார். படுத்தி கொண்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உடனே அடுத்தது அதான் நடக்கும். ராஜ புத்திரர்கள் ராஜ வம்சத்தில் உள்ள எல்லாத்தையும் கொன்று போட்டு அவன் அரியணையில் அமர்ந்துருவான். இந்த சூழ்நிலை உண்டாகக்கூடாது என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வெறும் காலில் நடந்து செல்கிறார். அவர் ஒரு மலையின் மீது நடந்து செல்கிறார். அப்பந்தான் அவருக்கு தெரியுது, அப்சலோம் பக்கத்துல யார் இருக்கா, தாவீது ராஜாவின் பக்கத்துல யார் இருக்கான்னு சொல்லி வெறும் காலில அழுது கொண்டு நடந்து செல்கிறார். இதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அவர் பெரிய ராஜா, அவருக்கு எல்லா விதமான சகல அதிகாரங்களும் அவருடைய கரத்தில் இருந்தது. ஆனா ஒரே நாளில எல்லாம் முற்றிலுமாய் முடிந்து போயிட்டது. வெறும் காலில் நடந்து கொண்டு ராஜாவும் அவருக்கு உண்டான எல்லா பிரதிநிதிகளும் நடந்து வேற ஒரு பக்கம் போறாங்க, அழுது கொண்டு போகிறார்கள். அப்போ அந்த இடத்துல ஒரு மனிதன், சிமேயி அப்படின்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் யாருன்னா சவுலின் ஒரு சொந்தக்காரன். அவன் சொல்றான், ரத்த பிரியனே தொலைந்து போ, தொலைந்து போடு. யார் இவரு? ராஜா. ராஜாவை பார்த்து என்ன சொல்றாங்க, தொலைந்து போன்னு. அப்போ தாவீது சொல்றாரு, அவன் கூட இருக்க, இருங்க ராஜா, நான் அவனை போய் என்னன்னு முடிச்சுட்டு வரேன்னு. அமைதே, அவன் தூஷிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார், அவன் தூஷிக்கட்டும் அப்படின்னு அழுது கொண்டு வெறும் காலில் நடந்து கொண்டு போகிறார். இப்படிதான் அப்சலோமுக்கு தப்பி தாவீது ராஜா பயந்து அழுது கொண்டு போகிற சூழ்நிலையில பாடப்பட்ட சங்கீதம் தான் இந்த சங்கீதம். இப்போ நம்ம முதலாவது வசனத்தை படிக்கும்போது அவருடைய சாராம்சத்தை, அவருடைய வேதனையை, அவர் நடந்து போன விதத்தை வைத்து நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னும் அதிகமாய் நமக்கு விளங்கும். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். இப்ப பாக்குறாரு தாவீது, எத்தனை சத்துருக்கள், அது வரைக்கும் அவருக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில நம்ம நன்றாய் இருக்கும்போது, சுகமாய் ஜீவித்து வாழும்போது நம்மளுடைய சத்துருக்கள் யாரு என்று நமக்கு தெரியவே தெரியாது. சூழ்நிலை கொஞ்சம் மாறும்போது, நம்ம கொஞ்சம் விழுவது போல தெரியும் போது சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். அப்பதான் தெரியும், இவன் இப்படி பேசிட்டானா, என்னோடு கூட இருந்தவனை இவன் இப்படி பேசுவானா, இவன் இப்படி எனக்கு புறம்பா பேசுவானா, அவதூறு பேசுவானா, இவ்வளோ இருதயத்துல காய்மகாரமா அப்படின்னு என்று நம்ம சூழ்நிலையின் வழியா கடந்து செல்லும் போதுதான் நமக்கு புரியும். அப்ப தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். நான் நினைக்கவே இல்லை ஆண்டவரே, இத்தனை சத்துருக்கள். வெளியில இருந்து வருகிற எதிரிகளை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா சொந்த குடும்பத்துல அந்த இடத்துல தாவீதோடு கூட அப்பம் புசித்தவர்கள், அவரோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டவர்கள், அவருக்கு ஆலோசனைக்காரராய் இருந்தவர்கள், தனக்கு சொந்தமான ஜனங்கள் இப்ப எப்படியாய் மாறி இருக்கிறாங்கன்னா சத்துருக்களா இருக்கிறாங்களாம். அது மட்டுமல்ல, எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இப்போ தாவீதுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பிக்கிட்டாங்க. 2வது வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். எல்லாரும் லிட்டரலா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் அவனை கை விட்டுட்டாரு, ஆண்டவர் அவன் இடத்துல இல்ல, தாவீதின் இடத்துல கர்த்தர் இல்ல. ஏன்னா அவன் கர்த்தர் தாவீதின் இடத்தில் இருப்பாரானால் தாவீதே இவ்வளவு கஷ்டப்படணும், எப்படி ராஜ்யபாரத்தை விட்டுட்டு வெறும் காலில நடந்து போகணும், எதுக்கு அழுது கொண்டு போகணும், இனி உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அரசியல் சூழ்நிலை அப்படிதான். ஒரு ராஜா தன்னுடைய அரியணை விட்டு இறங்கி போயிட்டாரு, வேற ராஜா முடிசூட்டப்பட்டுட்டாருன்னா அந்த ராஜாவுடைய நிலை அவ்வளவுதான். என்ன பண்ணுவாங்க, திரளான படைகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த ராஜாவை அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுவார்கள். அதுதான் அந்த சரித்திர பின்னணியில நடக்க போடுகிற காரியங்கள். ஆனா தாவீதுக்கு அப்படிதான் நினைச்சு சொல்றாங்க, ஆண்டவர் உன் இடத்துல இல்ல. அந்த வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, கர்த்தர் உன்னை கைவிட்டுட்டாரு, நீ முடிஞ்சிட்ட, அவ்வளவுதான் சொல்லி சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் சொல்கிறார்களாம். இதுதான் தாவீதின் நிலை. இப்ப சொல்றார், ஜனங்கள் பெருகி இருக்கிறாங்க, என்னால முடியல, கர்த்தர் உன்னிடத்துல இல்லைன்னு ஜனங்கள் எல்லாம் என்னை பார்த்து சொல்றாங்கன்னு சொல்லி தாவீது அழுது கொண்டு இருக்கிறார்.
இதோட இந்த 2 வசனத்தோட முடிஞ்சிருந்ததுன்னா இந்த சங்கீதம் இங்க எழுதப்பட்டிருக்காது. அதற்கு பிற்பாடு தாவீது ரொம்ப அழகா சில வசனங்கள் எல்லாம் சொல்றாரு. சூழ்நிலை எப்படி, ராஜாங்கம் போயிடுச்சு, அவருடைய பதவி போயிடுச்சு, தங்கின இடம் போயிடுச்சு, இப்போ அகதி மாதிரி. இப்போ அவருக்கு ராஜாக்கு என்ன வயது இருக்கும் என்றால் ஒரு முதிர் வயது, அதாவது கொஞ்சம் ரொம்ப வயதாகல, ஒரு முதிர் வயது இருக்கு. யுத்தத்துக்கு போய் யுத்தம் செய்யக்கூடிய பலன் தாவீதின் இடத்துல காணப்படவில்லை. அப்போ அவருடைய முதிர் வயதுல எல்லாரும் என்ன பண்ணுவோம், ரெஸ்ட் எடுப்போம், அடுத்து அந்த காரியங்களை பார்ப்போம். ஆனா தாவீதுக்கு அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போய் மீண்டும் சவுலுக்கு தப்பி ஓடின காலம் போல மீண்டும் தன் சொந்த குமாரனுக்கு தப்பி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உண்டாயிடுச்சு. இதெல்லாம் பயங்கர மனவேதனை தாவீதுக்கு. நம்மளாம் இந்த பாதையில இந்த பாதை நினைக்கவே முடியாது. முதிர் வயதுல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெற்றோர்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமங்களில கொண்டு போய் விடுகிறது எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய காரியம். அவர்கள் இடத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டு அவர்களை நிர்கதியாய் நிற்க வைப்பாங்க. அந்த நிலை தாவீதுக்கு உண்டானது. அவன் அழுது கொண்டு போகிறான். வெறும் காலையில் நடந்த ஒரு ராஜா வெறும் காலில் நடப்பாரா? அந்த சிமையை கல்ல தூக்கி எறிகிறான். அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அவனை தூஷிக்க அனுமதி கொடுத்திருக்கிறார்னு சொல்லிட்டு எல்லா பழி சொல்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு ராஜா, சாதாரண மனிதன் கிடையாது, ஒரு ராஜா தன் நிலையை இழந்து அழுது கொண்டு நடந்து போகிற சூழ்நிலையில யாரா இருந்தாலும் உடைஞ்சிருப்போம். ஆனா தாவீது அடுத்த வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம், நீர் என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் காணப்படுகிறீர். எப்படி தாவீதுக்கு இவ்வளவு விசுவாசம்? கர்த்தர் எப்படியாமா கேடகம், கேடகம்னா நமக்கு தெரியும் பாதுகாப்பு. அவர் யுத்தத்திலே பழக்க வித்தனால அவருக்கு தெரியும் கேடகத்தோட யூசேஜ் என்னன்னா, கேடகம் இல்லாம அவங்க யுத்தத்துக்கு கடந்து செல்ல மாட்டாங்க. ஏன்னா தன்னை ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அந்த கேடகம் முன்னாடி ஷீல்டை வச்சுட்டுனா ஒரு அம்பு இல்ல ஒரு எதுவுமே அவங்களை தாக்காது. அப்போ கர்த்தரை எவ்விதமாய் தாவீது வைத்திருக்கிறார் என்றால், என் முழுமையான பாதுகாப்பு, என்னை தாக்க எந்த எதிர் சக்தியும் உண்டாகாதபடி என் முழுமையான பாதுகாப்பு யார் தான்? கர்த்தர் தான் கேடகமா இருக்கிறார். அது மட்டுமல்ல, என்னுடைய மகிமை, தேவன் எப்படியா தாவீதுடைய மகிமையா. அது மாத்திரமல்ல, அவருடைய தலையை உயர்த்துகிறவர். எப்படி இந்த வசனம் அழகா சொல்லுதுன்னா, அவர் இருக்கிற நிலை முடிஞ்சு போனது, அவ்வளவுதான், இதுக்கு மேல அவர்னால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ற சூழ்நிலை. ஆனா தாவீது இப்போ அறிக்கையிறார், கர்த்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவர். நாமளும் இந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து செல்லலாம். ஒண்ணுமே முடியாது, எல்லாம் முடிந்து போனது என்ற சூழ்நிலையில கூட நாம் இந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அனுதினமும் சொல்ல வேண்டும், கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். நாம் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு போராட்டங்களில் இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிட்டீங்க, நெவர், இதுக்கு மேலெல்லாம் மேலே வர்றதுக்கு சான்ஸே இல்லைன்னு. ஆனாலும் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென். அவர் மாத்திரம்தான் என் தலையை உயர்த்த முடியும். இந்த சூழ்நிலையில் எப்படி முதல் 2 சூழ்நிலைகள் மாறி இருக்குது, ஏதுவல்லாத சூழ்நிலை. ஃபர்ஸ்ட் 2 வசனத்துல சொல்லிட்டாரு எல்லா சத்துருக்களா இருக்காங்கன்னு. 3வது வசனத்துல எப்படி தாவீதுக்கு இவ்வளோ ஒரு பெரிய விசுவாசம் வந்தது, நம்பிக்கை வந்தது அப்படின்னு பார்த்தா, முதல் 2 வசனத்துல அவர் மனுஷர்களை பார்க்கிறார். ஃபர்ஸ்ட், ஓ இவன் அவங்க கூட போய் சேர்ந்துட்டானா, இவன் நம்ம கூட இருந்தவங்கள இருக்காங்களா, இத்தனை எதிரிகளான்னு முதல்ல என்ன பண்றாருன்னா, எதிரிகளை பார்க்கிறார், சூழ்நிலைகளை பார்க்கிறார், அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிறார். தேவன் உன்னிடத்துல இல்லை, நீ முடிஞ்சு போயிட்ட, நீ அவ ஒருத்தர் தூட்டுறான் அங்க தூட்டுறான். முதல்ல ஜனங்களை பார்த்த தாவீது அடுத்ததாக தன்னோடு இருக்கிற கர்த்தரை பார்க்க தேடினான். அவன் கர்த்தரை பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு எப்படியாக தெரிகிறார் என்றால், கேடகமாய் தெரிகிறார், மகிமை நிறைந்தவராய் தெரிகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய தலையை உயர்த்துகிற நல்ல கர்த்தராய் அவரிடத்துல தெரியும் போது விசுவாசம் பெருகிடுச்சு. இந்த சங்கீதம் பாடப்படும் போது தாவீது ராஜா இரவு நேரத்துல, பகல் நேரத்துல கடந்து வராரு, இரவு ஒரு இடத்துல பார்த்து நல்லா தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில பாடுகிற சங்கீதமா இருக்குது. இந்த இரவு முழுவதும் தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெபம் பண்ணிட்டு நல்ல நிம்மதியா தூங்கி இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, 5வது வசனம், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த சூழ்நிலையில யாருக்காவது தூக்கம் வருமா? ஏன்னா ராஜாங்கத்தை விட்டு துரத்தி விட்டாச்சு, ஒன்றும் இல்லை. இதற்கு மேல என்னன்னா, அங்க துரத்தி விட்ட அந்த அப்சலோம் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்ணுவான், அவனுடைய பெரிய திரள் கூட்டமான ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து எப்ப வேணாலும் தாவீதை அடிச்சிடலாம். பயங்கர ஒரு போர் பதற்றமான சூழ்நிலை. ஆனா தாவீது என்ன பண்ணியிருக்காருன்னா, படுத்து நித்திரை செய்தாராம், நிம்மதியா விழித்து கொண்டாராம்.
இது இந்த சூழ்நிலையில படுக்க முடியுமா? கண்ணை கூட அசர முடியாது. ஏன்னா அவர் தாவீது மாத்திரம் இல்ல, அவரை சுற்றிலும் ஒரு கூட்ட ஜனங்கள் தாவீதோடு இருக்கிறாங்க. அவங்கள வழி நடத்துறது யாருடைய பொறுப்பு என்றால் தாவீதுடைய பொறுப்பு தான். ஆனா அந்த சூழ்நிலையில நிம்மதியா படுத்திருக்கிறாரு. என்ன நடக்கும்னு தெரியல. ஏன்னா கர்த்தர் மேல் உள்ள விசுவாசம். என்ன விசுவாசம்? கர்த்தர் என் கேடகமா இருக்கிறார், என் மகிமை அவர், என் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர் என்ற விசுவாசம். இந்த விசுவாசத்துக்குள்ளாக நம்ம கடந்து சென்றோமானால் எவ்வித சூழ்நிலை ஆனாலும் சரி நம்மளும் தூங்குவோம். நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நம்மளால தூங்க முடியுதா முடியலையான்னு நம்ம ஒரு தடவை நம்ம ஆராய்ந்து செய்து பார்ப்போம். தூங்க முடியுமானால் நம்முடைய விசுவாசம் பெரியது. அந்த சூழ்நிலையே வைத்து யோசித்து கொண்டு நம்ம பிரச்சனையே அதுதான். அந்த எதிரிகளை பார்ப்போம், அவங்க கவுண்ட்டை பார்ப்போம், அவங்க சொல்ற வார்த்தைகளை பார்ப்போம். இதையே பார்த்து 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 நம்மளுடைய விசுவாசம் குன்றி போயிடும், குறைஞ்சு போயிடும். ஐயோ நம்ம என்ன செய்வோம்னு பயந்துருவோம். ஆனா தாவீதின் இடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னா, என்னோடு இருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் யார், அவர் எனக்கு என்னவா இருக்கிறார் என்று கர்த்தரை பற்றி தியானிக்கையில் அவனுடைய விசுவாசம் பெருகிற்று. இந்த சூழ்நிலையில அங்க அப்சலோமுக்கு இடத்துல என்ன காரியங்கள் நடக்குதுன்னா, அப்சலோமுக்கு நிறைய ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்க. அதாவது தாவீதின் இடத்துல இருந்த ஆலோசனைக்காரர்கள் இப்போ அப்சலோம் இடத்துல சேர்ந்து கொண்டாங்க. அப்போ அகித்தோப்பேல்னு ஒரு ஆலோசனைக்காரர் இருக்காரு. அவருடைய ஆலோசனை எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை போல இருக்குமா, அவ்வளோ அவர் சொன்னா அப்படியே நடக்குமா, அப்படி ஒரு ஆலோசனைக்காரர். அவரு அந்த இடத்துல ஒரு நல்ல ஆலோசனை சொல்றாரு அப்சலோமுக்கு. என்னன்னா, நம்ம இப்ப என்ன பண்ணலாம், தாவீது இப்பதான் ஓடி இருக்காரு, அவர் விடாய்த்திருப்பாரு, அவரால் எதுவும் செய்ய முடியாது. நம்ம ஒரு 12,000 பேரை கூட்டி கொண்டு போய் டைரக்டா யாரையும் அட்டாக் பண்ண வேண்டாம், தாவீதை மாத்திரம் அட்டாக் பண்ணி அவரை கொன்று விடுவோம், அப்புறம் ஜனங்கள் எல்லாம் நம்ம பக்கமா சேர்ந்து விடுவார்கள்னு ஒரு நல்ல ஆலோசனையை கட்டளை சொல்லுகிறார் இந்த அகித்தோப்பேல். ஆனா அந்த இடத்துலதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அங்க தாவீதின் நண்பனாகிய ஊசாய் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு. ஏன்னா அநேக ஆலோசனைகள் ராஜாக்கு வரும். அந்த ஊசாய் ஒரு ஆலோசனை சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா உன்னுடைய தகப்பன் பெரிய யுத்த வீரன், நம்ம இப்ப போனா அவரு ரெடி ஆயிடுவாரு. நம்ம என்ன பண்ணலாம், திரள் கூட்டமான ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு போய் நம்ம டைரக்டா யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை. அதாவது அந்த இடத்துல அது கரெக்டான ஆலோசனை கிடையாது. அந்த மாற்று ஆலோசனை ஊசாய். இந்த ஊசாயாரு தாவீதின் நண்பன். அவர் கொடுத்த உடனே அப்சலோமுடைய மனம் மாறுகிறது. என்னன்னா, கரெக்டு அகித்தோப்பேல் சொன்ன ஆலோசனை வேண்டான்னு தள்ளிட்டு ஊசாய் சொன்ன ஆலோசனை எடுக்கிறார். அந்த இடத்துல மாத்திரம் அகித்தோப்பேலின் ஆலோசனை கேட்டு இருப்பாரானால் தாவீதுடைய கதை முடிந்தது. ஏன்னா அவர் அப்பதான் போய் ரெக்கவரி டைமே கிடையாது, நேரா போய் தாவீதை அடிச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறார். வேறொரு சங்கீதத்துல தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், அகித்தோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கும் ஆண்டவரேன்னு லிட்டரலா ஜெபிக்கிறாரு. ஏன்னா அவனுடைய ஆலோசனை கரெக்டா இருக்கும். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் அவனுடைய அப்சலோமின் மனதை மாற்ற அவனுக்கு செய்கிறார். தாவீது தப்பித்துக் கொள்ளப்படுகிறார். அது மட்டுமல்ல, பின்னாடி வசனங்கள்ல சொல்லுகிறது, நான் கர்த்தரை, 4வது வசனம், நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். எப்படியா அந்த இரவு நேரத்துல சத்தமிட்டு கூப்பிட்டாராம். நம்மளுடைய ஒரே அபயம், ஒரே காரியம், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ரிலீஸ் ஆகணும்னா நாம் சத்தமிட்டு தேவ சமூகத்தில் அந்த கூப்பிட்டா போதும், அலர்னா போதும், கத்துனா போதும், நம்முடைய காரியங்களை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இந்த இடத்துல தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் சண்டை இல்லை. இப்போ சண்டை யுத்தம் யாருக்குன்னா கர்த்தருக்கும் அப்சலோமுக்குமாய் மாறிவிட்டது. நம்ம அநேக நேரங்களில் நம்மளே போர் செய்கிறோம், பேட்டில் எடுத்துட்டு நம்மளே போராடுறோம். வேண்டாம், நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டா போதும், நமக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நமக்காக தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன்னா அந்த சூழ்நிலையை நம்மளால சொல்ல முடியும், என் தலையை உயர்த்துகிறவர் கர்த்தர். அது மட்டுமல்ல, எனக்கு 6வது வசனம், எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இப்போ சொல்றாரு தாவீது, எப்படி ஒரு அந்த நைட்லயே பெருசா ஒன்றும் காரியங்கள் நடக்கல, அவர் ஜெபத்துல சொல்றாரு, 10,000 1000 பேர் 10,000 பேர் வந்தாலும் எனக்கு கவலையே இல்லை, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு சுற்றிலும் எத்தனை பேர் வந்தாலும் அந்த விசுவாசம் அவருக்கு வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரல. அவர் என்ன அழுது கொண்டு வருகிறார், வெறும் காலில் அவன் தூஷிக்கட்டும், கர்த்தர் அவனை அனுமதிக்காட்டு தூஷிக்கட்டும்னு ரொம்ப உடைந்த சூழ்நிலையிலே வருகிறார். ஆனா இங்க சொல்றாரு தைரியமா, இப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரணும்னா உண்மையா சாதாரண மனுஷனுக்கு வராது. கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மட்டுமே உண்டான ஒரு சிறப்பு இது. என்னன்னா, 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். இப்ப நான் பயப்பட மாட்டேன்.
கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர் அப்படின்றது. என்ன வசனம்னா, ஆண்டவர் அவர் கண்ணத்துல ஒரு அறை விடுறாராம், அவனுடைய பல்லெல்லாம் உதிர்ந்து விழுகுதான். ஆண்டவரே நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீர், எனக்காக ஜனங்களை அடித்து போடுவீர்னு ரொம்ப அழகா இந்த வசனத்துல சொல்றாரு. இந்த இதோட முடிவு என்ன ஆச்சு என்றா, தாவீதுக்கு படைத்தளபதி யாருன்னா யோவாப். சில வீரர்களை கூட்டிக் கொண்டு போருக்கு போறாரு. அப்சலோம் கிட்டத்தட்ட 50,000 பேரை கூட்டிக் கொண்டு யுத்தத்துக்கு வருகிறார். யுத்தம் ரொம்ப பீக்கா நடக்குது. அந்த யுத்தத்துடைய முடிவுல என்ன ஆகுதுன்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, சவுல் வந்து ரொம்ப சௌந்தரியவான், அப்சலோம் ரொம்ப சௌந்தரியவான். அவன் எப்படி இருப்பானா, இஸ்ரவேலிலே அவனை போல அழகுள்ளவன் வேற ஒருத்தரும் இல்லை. அவனுடைய தடை முடி எப்படி இருக்கும்னா, நல்லா ரொம்ப ஹெவியான முடி, 7 ஜடை பின்னிருப்பானா அந்த தலையில. அந்த 7 ஜடைகளை அவன் ஒரு கோவேறு கழுதையின் மேலே போகும்போது அந்த ஜடை வந்து என்ன பண்ணிடுது, கர்வாலி மரத்துக்கடியில போய் நல்லா அந்த ஜடை சிக்கிக்கிறது. அதுல இருந்து அவன் வெளியில வர முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப அதிகமா சிக்கி அவனுக்கு உண்டான அந்த குதிரையும் கடந்து சென்று விடுகிறது. எப்படின்னா, பின்னாடி எல்லா யோவாப்புடைய படைத்தளபதிகள் அவனை சுற்றி கொண்டு வராங்க. அவன் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய ஜடை முடி கர்வாலி மரங்களில மாட்டி கொண்டது. அந்த இடத்துல யோவாப் அவனை அப்படியே கொன்று போட்டு அந்த யுத்தம் வெற்றிகரமாய் முடிய அவன் வந்து ஒரு போர் செய்யறான். அப்போ அவனுடைய முடிவு என்னவாயிடுச்சு, ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்து அரியணை ஏற வேண்டும். இவன் யாரு, ராஜகுமாரன். அப்படி இருந்தது. அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் அப்படியா மாற்றினார். இதுக்கு எதிர்க்க என்ன காரணம்னா, தாவீது கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, கடைசி வசனம் சொல்லுது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜடத்தின் மேல் இருப்பதாக. ரட்சிப்பு யாருடையது என்றால் கர்த்தருடையது. 2வது வசனத்துல சொல்லப்பட்டது, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லைன்னு ஜனங்கள் தூற்றினார்கள். ஆனா கடைசி வசனம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த நாளில அப்சலோமுக்கு கையிலிருந்து தேவன் தாவீதையும் அவன் குடும்பத்தையும் தப்புவித்தார், ரட்சித்தார். மீண்டுமாய் தாவீது தன்னுடைய அரியணையில ஏறினார். எப்படி இந்த இடத்துல தாவீது அவனுடைய குமாரனுக்கு தப்பியோடி ஒரு சங்கீதம் பாடினார், தேவனை நோக்கி அபயம் விட்டார், அவன் காரியம் ஜெயமாக முடிந்தது என்று சொல்லி என்னுடைய சங்கீதத்தை முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.